ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஏன் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுறாங்க, நார்மலாக ட்ரேட் பண்ணுற ஈக்விட்டி மார்க்கெட் அதாவது கேஷ் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ மார்ஜின் அமௌண்ட் தேவைப்படுங்கிறத தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபியூச்சர்ஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தெரிஞ்சால் தான் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் புரிஞ்சுக்க முடியும். இங்கே ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 3 மார்க்கெட்டையுமே கம்பேர் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்டை கேஷ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அதுபோல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். கேஷ் மார்க்கெட்டில் ஒன்லி ஸ்டாக்ஸை மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இண்டெக்ஸ்லையும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி குறியீட்டு எண்ணை வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அதிக லிக்விடிட்டி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதே அந்த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டியில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டாக் அவைலபிலிட்டி. ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் பை பண்ணவோ செல் பண்ணவோ முடியும். பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் டாப் கம்பெனி ஸ்டாக்ஸாக இருக்கும். ஃபியூச்சர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் ஆப்ஷன்லேயும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் எத்தனை குவான்டிட்டி ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க முடியும். ஒரு ஷேர் வாங்கலாம், 100 குவான்டிட்டி வாங்கலாம், இல்லை 1000 குவான்டிட்டிக்கும் வாங்கலாம். மினிமம் இவ்வளோ தான் வாங்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் வாங்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்லை. பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் லாட்டாக தான் வாங்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸை வாங்கணும்னா ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸோட ஒரு லாட் சைஸ் 250 குவான்டிட்டி. அப்போது மினிமம் நீங்கள் 250 குவான்டிட்டி தான் வாங்கி ஆகணும். இன்னும் அதிகமாக வாங்கணும்னா 2 லாட், 2 × 250, ஸோ 500 குவான்டிட்டியாக தான் நீங்கள் வாங்க முடியும். 3 லாட்னா 7 குவான்டிட்டி வாங்க முடியும். நீங்கள் எத்தனை லாட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் லாட் சைஸ் டிஃபர் ஆகும். நார்மலாக ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் லாட் சைஸ் கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் லோவாக இருந்தால் லாட் சைஸ் அதிகமாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெலிவரி எடுத்தால் நீங்கள் அதை எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் 1 மந்த்லேயும் க்ளோஸ் பண்ணலாம், இல்லைன்னா 10 இயர்ஸ் கழிச்சும் க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் டெலிவரி எடுத்தால் குறிப்பிட்ட எக்ஸ்பயர் டேட்குள்ளார க்ளோஸ் பண்ணிடணும். பொதுவாக கரண்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த் அண்ட் 4 மந்த் கான்ட்ராக்ட்னு இருக்கும். நீங்கள் கரண்ட் மந்த் கான்ட்ராக்டில் ட்ரேட் பண்ணால் கரண்ட் மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டேயாக இருக்கும். அன்னைக்கு 3:30க்குள்ளார உங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டேக்குள்ளார நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் டெலிவரி எடுத்தால் க்ளோஸ் பண்ணிடணும். 4 மந்த் கான்ட்ராக்ட்னா ஆல்மோஸ்ட் 90 டேஸ் எக்ஸ்பைரி டே. 3rd மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டேக்குள்ளார 4 மந்த் கான்ட்ராக்ட் டெலிவரி எடுத்திருந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். பொதுவாக லிக்விடிட்டி அதாவது ட்ரேடிங் அதிகமாக கரண்ட் மந்த் கான்ட்ராக்டில் தான் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 30 டேஸ்க்குள்ளார உங்களோட கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் பொசிஷன் எடுத்திருந்தால் க்ளோஸ் பண்ணிடணும். ஃபோர்த் பாயிண்ட், ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கை ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்கள் இன்ட்ராடேல மட்டும்தான் ஃபஸ்ட்டு செல் பண்ணி நெக்ஸ்ட் பை பண்ண முடியும். ஒரே நாளில் செல் பண்ணி பை பண்ணிடணும். பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் செல் பண்ணி அதோட எக்ஸ்பைரி டே வரைக்கும் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், பொசிஷனல் ட்ரேட் பண்ணும்போது மார்ஜின் அமௌண்ட்டை பொறுத்தவரை ஈக்விட்டியில் அதிகமாக தேவைப்படும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் மார்ஜின் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதனால தான் நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் இன்ட்ராடேயை பொறுத்தவரை மோராலஸ் சேம் அமௌண்ட். பட் ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் அரௌண்டு 2055 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு 250 குவான்டிட்டி ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் ஈக்விட்டியில் டெலிவரி எடுக்கணும்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 5,14,000 தேவைப்படுது. அதுவே ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணால் ஒரு லாட் 250 குவான்டிட்டி. ஸோ ஒரு லாட் ரிலையன்ஸ் ஃபியூச்சர் வாங்கணும்னா அப்ராக்சிமேட்டாக 1,18,000 தான் தேவைப்படும். ஸோ ஆல்மோஸ்ட் 4.5 டைம்ஸ் வந்துட்டு லெஸ்ஸாக தேவைப்படுது.
இதுவே ஈக்விட்டி இன்ட்ராடேல எடுத்திருந்தா 250 குவான்டிட்டிக்கு வெறும் 48,694 தான் நமக்கு தேவைப்படுது. அதுவே ஃபியூச்சர்ஸ்லையும் இன்ட்ராடே எடுக்க முடியும். இன்ட்ராடேல ரிலையன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு லாட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 45,000 தான் தேவைப்படுது. 6th பாயிண்ட், ஈக்விட்டியில் டெலிவரி எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரிஸ்க் வெரி லோ. பிகாஸ் 1 மந்தில் ப்ராஃபிட் வரலைன்னா 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1 இயர் வரைக்கும் ப்ராஃபிட் வரலைன்னா நெக்ஸ்ட் இயரும் வெயிட் பண்ணலாம். 5 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் எப்போ வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ ரிஸ்க் லோ ரிவார்ட் ஈக்விட்டியை பொறுத்தவரை. ஃபியூச்சர்ஸில் டெலிவரி எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளார க்ளோஸ் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். ஃபியூச்சர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான், பட் ப்ராஃபிட் வந்தாலும் அதிகம், லாஸ் வந்தாலும் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட்ஸ். ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை ஃபியூச்சர்ஸில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் சேம் தான். பட் ஆப்ஷன்ஸ் கான்செப்ட், கால், புட், இன் தி மணி, அட் தி மணி, அவுட் ஆஃப் த மணி எல்லாம் தெரிஞ்சால் தான் ஆப்ஷன்ஸ் புரியும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னு எக்ஸல் ஷீட்டை வச்சு கிளியராக ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.